during the period of salvation, why we are not yet still consumed. இந்த ரட்சிப்பின் பாதையில் போய்கொண்டிருக்கிற நாம் இன்று வரை நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு நமக்காக பரிந்துரை செய்கிற ஜெபம்தான். அந்த ஜெபம் இல்லாவிட்டால் நாம் என்றைக்கோ நிர்மூலமாகியிருப்போம். அந்த ஜெபம் நம்முடைய ஆயுள் நாட்களை நீடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கும் இந்த மன்னிப்பிற்கும் உள்ள தொடர்பை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். One of the preparations for the coming of the Lord is forgiving others. அன்றைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறதில் ஒன்று மன்னிப்பு தான். யாருக்குமே மன்னிக்கிற சுபாவம் கிடையாது. நாம எல்லாருமே பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து லகுவாய் அவருடைய இரத்தத்தினால் மீட்டுக்கொள்ளப்பட்டபடியினார் லகுவாய் எந்த கஷ்டமும் இல்லாம, ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் அவர் எடுத்துக்கிட்டார். லகுவாய் அந்த மன்னிப்பை பெற்றபடியினால அந்த மன்னிப்பின் மகிமை தெரியாதவர்களாய், மன்னிக்க முடியாதவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறார். பல நேரத்தில் we ask God, Lord, give me the love of Christ. எனக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை தாரும் ஆண்டவரே. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் கேட்க 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 மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் நம்மை கொண்டு செல்லுவார். நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுகிற சூழ்நிலைக்குள் கொண்டு செல்லுவார். நம்முடைய மனநிலை எல்லாம் அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு கொண்டு செல்லுவார். ஒரு மனிதனுடைய விசுவாசமானது எப்படி அழிந்து போகிற பொன் அக்கினியில சோதிக்கப்படுகிறது போல சோதிக்கப்படுகிறதோ, அதே மாதிரி நம்முடைய பொறுமையும் சோதிக்கப்படும். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே never expect love from others. உன்னை சிநேகிக்கிறவர்களையே நீ சிநேகிக்கிறதுல கிறிஸ்துவின் அன்பு கிடையாது என்று சொன்னார்.
யார் உன்னுடைய மனதை பாரப்படுத்துகிறார்களோ, யார் உன்னுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறார்களோ, யார் உன்னை வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்களை மன்னிக்கிறதுல தான் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது என்று சொன்னார். அந்த அன்பின் நிமித்தம்தான் நீ ரட்சிக்கவே பட்டிருக்கின்றாய். அந்த ரட்சிக்கப்பட்ட உனக்குள் அன்பு வருகிறது, உன் கையில் தான் இருக்கிறது. Because you are sanctified, you are cleansed, you are forgiven by the blood of Jesus Christ. நீ ரட்சிக்கப்பட்டிட்டங்கிற அடையாளத்தில் ஒன்று கிறிஸ்துவின் அன்பு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். வாட் இஸ் லவ்? அன்புனா என்ன? ஒருத்தனை உன்னால மன்னிக்க முடியலைனா you will never get the love of Christ. ஆண்டவர் ஒரு வசனத்திற்கு எனக்கு விளக்கம் கொடுத்தார். ஆச்சரியப்பட்டு போனேன். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. இந்த பகுதியிலே அவருடைய நாமத்தை சமாதானத்தின் தேவன் என்று சொல்லுகிறாரே. உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் அவர் வரும் பொழுது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படும் சொன்ன பொழுது ஏன் அவருடைய நாமத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே என்று சொல்லவில்லை? அவருடைய நாமத்தில் ஒன்று சுத்த கண்ணர். சுத்த கண்ணர் உன்னை சுத்தப்படுத்துவாராக என்று சொல்லவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்த பொழுதிலும் கூட சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பரிசுத்தர் உன்னை பரிசுத்தமாக்குவார் என்று சொல்லவில்லை. யெகோவா உன்னை பரிசுத்தமாக்குவார் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து தாமே உன்னை பரிசுத்தமாக்குவாராக என்று சொல்லவில்லை. சமாதானத்தின் தேவன் தாமே உன்னை உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்படி என்றால் இந்த சமாதானத்திற்கும் இந்த பரிசுத்தத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும். அப்படி என்றால் எல்லாரோடும் கூட நல்ல உறவு, சமாதானமான உறவு, அதுல தான் பரிசுத்தம் இருக்கிறது. ஒரு நல்ல உறவு உனக்கு இல்லாமல் இருந்ததுன்னா பரிசுத்தம் இல்லை.
ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். some years ago. அப்பொழுது அவர் சொன்னார், யாரை குறித்தும் நீ இருதயத்திலே பாரப்படுத்தி விடாதே. நம்பர் 2, உன் நிமித்தம் யாருடைய இருதயமும் பாரப்பட்டிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், யார் நிமித்தமும் ஓ இருதயம் பாரப்படாமல் இருக்கணும்னா மன்னிக்கிற சுபாவம் உனக்கு வேண்டும். உன் நிமித்தம் யாருடைய இருதயமும் பாரப்படாமல் இருக்கணும்னா ஒப்புரவாகிற அனுபவம் உனக்கு இருக்க வேண்டும். அதாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்திலே நீ போய் நிக்கிறீங்க சொன்னா இருதயத்திற்குள் சமாதானம் இருக்க வேண்டுமா? 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும். கரை என்றால் அது பாவத்தை குறிக்கிறது. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமானால் மற்றவர்களோடு உள்ள நல்ல உறவு, பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் உன்னுடைய இருதயத்திற்குள் சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய இருதயத்திலே ஆல் த டைம் சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். ஆகதான் தான் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்படி என்றால் அந்த தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் ஏன் அவருடைய பெயர் சமாதானத்தின் தேவன்? அவர் வெறும் சமாதானத்தின் தேவன் என்கிற நாமம் மாத்திரமல்ல, அவருடைய நாமம் சமாதானத்தின் காரணர். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தேவனுக்கு பக்கத்துல போய் விட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்து கொண்டிருந்தோம். நம்ம முன்னே தேவனை விட்டு தூரமாய் இருந்தோம். அப்படி தூரமாய் இருந்தவர்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர் சமீபமாய் கொண்டு வந்துவிட்டார். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி. நல்ல கவனித்துக் கொள்ள, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. இதனுடைய ஆழத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுதுதான் சமாதான காரணன் எப்படிப்பட்ட காரியத்தை நமக்கும் தேவனுக்கும் இடையே செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற பகை பாவத்தினாலே தூரமாய் போய்விட்டோமே, பாவத்தினாலே அவருக்கு பகையாளியாகி விட்டோமே, அந்த பகையை சிலுவையிலே ஆணி அடித்து கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரே சரீரமாக தேவனுக்கு
ஒப்புரவாக்கினார். ரெக்கன்சிலியேஷன். அதனால தான் அவருடைய பெயர் சமாதானக்காரன். வாசிப்போம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். காணியாட்சிக்கு முன்னால வந்து நிற்கிறவர்களாக இருந்தாலும் சரி, காணியாட்சிக்கு அப்புறத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பவுலுடைய வார்த்தையின்படியாக அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாய் இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் அல்லாதவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் இருந்தாலும் சரி, இரு சாராரையும் தமக்குள்ளாக ஒன்றாக்கி ஒரு வித்தியாசமும் இல்லாமல் தேவனோடு கூட ஒப்புரவாக்கி விட்டாரே. அதனால தான் அவருடைய பெயர் சமாதானக்காரன். சமாதானக்காரன் ஆங்கிலத்தில் பீஸ் மேக்கர். அவர்தான் சமாதானக்காரன். ஆகவே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உன்னுடைய இருதயத்திற்குள் ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமானால் மற்றவர்களோடு கூட சமாதானத்தை உருவாக்கப்பட வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஏன் அவர் சமாதானத்தின் தேவன்? பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சமாதானத்தின் தேவன் இப்பொழுது சொல்லுகிறாரே, ஐயா, இந்த சமாதானத்தின் தேவன் உன்னோடு இருக்க வேண்டுமானால் உன்னுடைய இருதயத்திற்குள் அன்புள்ளவைகள் எவைகளோ, வேதம் சொல்லுங்கள், நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உன்னோடு இருப்பார். எப்பொழுது நீ அன்புள்ளவைகளை சிந்தித்துக் கொண்டிருப்பது. நீ புண்ணியம் என்று சொல்லப்படுகிறதே, புண்ணியத்தை சிந்தித்துக் கொண்டிருப்பது. புகழ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த புகழை சிந்தித்துக் கொண்டிருப்பது. அன்பு, புண்ணியம், புகழ் எல்லாமே அந்த அன்புல தான் அடங்கி இருக்கிறது. எப்படி? யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். அது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயங்கிற ராஜரீக பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அது ராஜரீக பிரமாணம்? 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். நீதிமொழிகள் 10:12 சொல்லுகிறது, அன்பு சகல பாவத்தையும் மூடும். எல்லா பாவத்திலும் இருந்து நம்மளை விடுதலை செய்ய. யார் யார் உனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ, யார் யார் உனக்கு விரோதமாய் தீமை செய்தார்களோ, அந்த தீமையை கண்டுகொள்ளாமல் மூடிவிடும் அன்பு. எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து. மத்தேயு 18:33 நாம் வாசித்து பார்த்தோமே,
ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? எப்படி ஐயா அவர் இறங்கினார்? அவருக்குள் அன்பு. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய அனுபவத்திற்குள் நம்மளை கொண்டு போய் எப்பொழுது சமாதானத்தின் தேவன் உன்னோடு இருப்பார். The peacemaker, the one who reconcile us with the Lord and the Father. அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் அன்புள்ளவைகளையே எப்படி மன்னிக்கலாம்? எப்படி அந்த குற்றத்தை காணாமல் போகலாம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? அந்த இரக்கத்தை உன் இருதயத்திற்குள்ளே நீ கொண்டு வர வேண்டுமானால் நீ அன்புள்ளவைகளையே சிந்திக்க வேண்டும். அந்த மன்னிக்கிற சுபாவத்தை உன் இருதயத்திற்குள்ளே நீ கொண்டு வர வேண்டுமானால் அந்த அன்புள்ளவைகளையே நீ சிந்திக்க வேண்டும். இயேசு சொன்னாரே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவர்களுக்கும் மன்னிக்கிறோமே. நீ மன்னிச்சாதான் மன்னிப்புங்கிறாரு. அதுக்கு தான் அது சொல்லி கொடுக்கிறாரு. நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவர்களுக்கும் மன்னிக்கிறோமே என்று தானே சொல்லிக் கொடுத்தார். அதில் தானே அன்பு இருக்கிறது. அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பார். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருன்னு சொன்னானே. ஐயா, எது புண்ணியம், எது புகழ்? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நான் அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எதுல ரட்சிப்பு வந்தது? புண்ணியத்தில். ஹல்லேலூயா. எதுலயா ரட்சிப்பு வந்தது? அவனுடைய ஆஸ்தியை, அவனுடைய சொத்துக்களை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பரலோகத்திலே சேர்த்து வைக்கின்றான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுக்க. புண்ணியம் பரலோகத்துல, பூமியில கிடையாது. புகழ் தான் பூமியில. எப்பொழுதுமே புண்ணியத்துக்கும் புகழுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது பரலோகத்துல தான் உண்டு. பூமியில புண்ணியத்தை தேட முடியாது, பூமியில புண்ணியத்தை பார்க்க முடியாது. பூமியில நீ பார்க்கக்கூடியது புகழ், ஆனா பரலோகத்தில் சேர்க்கக்கூடியது புண்ணியம். ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியில பாதியை ஏழைக்கு கொடுக்க, அதுதான் புண்ணியம். அந்த புண்ணியத்தை பரலோகத்திலே சேர்த்து வைக்கின்றாங்க. அதுல தான் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த அன்பு வர வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. அந்த அன்பு இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. அப்படி உன் பட்சத்தில் ரட்சிப்பு இல்லாத பாதையில் நீ வரும் பொழுது மன்னிக்கிற சுபாவத்துக்குள்ள உன்னை கொண்டு போவார். அதையும் சொல்லி தருவேன். How the Lord will take a person to learn forgiveness in the path of hardship. அது கடினமான பாதையாக இருக்கு. Unbearable path. ஆண்டவர் கொண்டு போவாரு. ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்ட உடனே
அந்த அன்பை காட்ட தவறிட்ட. ஒரு ரட்சிப்பை அந்த அன்பை காட்டாதனால நீ இழந்துட்ட. அப்படி நீ அந்த அன்பு உனக்குள்ள வராத பட்சத்தில் அன்பின் பாதையில கொண்டு செல்லுவாரு. ஆபிரகாமை கொண்டு சென்றார், மோசேயை கொண்டு சென்றார், ஸ்தேவானை கொண்டு சென்றார், தாவீதை கொண்டு சென்றார். நல்லா கவனிங்க, யோசேப்பை கொண்டு சென்றார். நீ இயேசுவின் ரத்தத்தில் நீ கழுவப்பட்டுட்டியா? உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த சம்பவமும் எதேச்சாதிகாரம் என்று நினைக்காதே. எந்த கடின பாதையும் அவர் மூலமா தானே போகிறாய். அவர் நியமிக்காம ஒரு பிசாசு கூட உன்னை தொட முடியாது, உன்னோட போராட முடியாது. அவருடைய ரத்தத்துக்கு வேல்யூ உண்டு. So precious, so powerful, so valuable one. அந்த ரத்தத்தில் நீ கழுவப்பட்டு நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறின பின்பு டோன்ட் சே பிசாசு செஞ்சான், டோன்ட் சே பிசாசு செஞ்சிட்டான். No, you have failed in some area of your life. So God has permitted you to undergo. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கருமையான தேவஜனமே, தேவன் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் உன்னை உருவாக்குகிறதற்காக. அநேக நேரங்களில் வேதத்தை படிச்சு அந்த வேதத்தின்படி நாம் நடந்து கொண்டிருப்போமானால் கடினமான பாதை நமக்கு கிடையாது. அவருடைய பாதையில நீ போகிக்கொண்டே இருக்கும் பொழுது கடினமான பாதை கிடையாது. நீ தவறிட்டீனா you have to cry unto the Lord. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கதறி அழ வேண்டியிருக்கும். ஒவ்வொரு பாதையும் உன்னால தாங்க முடியாது, உன்னால சகிக்க முடியாது. You have to cry. ஏன்னா ஒரு சொடக்கு தான், fraction of a second தான் நீ ரட்சிப்பை பெற்ற. நீ ரட்சிப்பை பெறுகிறதுக்காக நீ கடினமான பாதையில் உன்னை கொண்டு போய் ஒல்லையில் காய வச்சு எடுத்து உன்னை அவர் ரட்சிக்கப்பட வைக்கல. fraction of a second மன்னித்து அடுத்திருக்கு உன்னை ரட்சித்துட்டாரு. நீ உன் பாவத்து நிமித்தம் வேணா நீ உலையில மாட்டியிருப்ப, உன் பாவத்து நிமித்தமாக நீ பிரச்சனையில மாட்டியிருப்ப. அந்த பிரச்சனையில இருந்து உன்னை வெளியே எதுக்கு கொண்டு வர்றார்? உன்னை நீ ரட்சிக்கப்படுகிறதற்கு கொண்டு வருகிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். எனக்கு கருமையான தேவஜனமே, நீ எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? புண்ணியம் எதுவோ அதையே யாருக்கு, எந்த ஏழை எங்கிருக்கிறாய் ஏழை, எந்த ஏழை என்று ஏழையை கண்ணோக்கி கொண்டிருக்கிறாயா? இருதயத்தை கடினமாக்கி கொண்டு. அன்பு உன் கையில தான் இருக்கிறது, நாட் இன் த ஹேண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அவர் கையில இருக்கிறான், அவர் வெளியில இருந்தா தான் அவர் கையில இருக்கு. அவர் உனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்குள்ள தான் இருக்கிறது. இப்ப அவருக்கு இல்லை, நீதான் உன்னை மாத்திக்கிட வேண்டும், நீதான் உன்னுடைய வாழ்க்கையில சகித்து கொள்ள வேண்டும், நீதான் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும், நீதான் மன்னிக்க வேண்டும். நான் தெரிந்து கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம். ஆண்டவர் கொண்டு போகிற பாதையை அறிந்து கொள்ள வேண்டும். புகழ் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருன்னு சொன்னானே. அப்படின்னா நீ சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய புகழ் என்ன? லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். ஹல்லேலூயா. அதய புகழ். That's the witness. That's the testimony. உன்னை குறித்த புகழ் வெளியே வரணும். அதுக்கு பேர் சாட்சி. அவன் நம் ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். எந்த நன்மையை செய்யலாம்? புகழ் எதுவோ எந்த நன்மையை செய்யலாம்? யாருக்கு எந்த நன்மையை செய்யலாம்? யாரை நேசிக்கலாம்? ஆண்டவரே, இவன் என்னை நேசிக்கிறவன் ஆண்டவர் சொல்ல வேண்டாம். அதுதான் புகழ். அதுல தான் புகழ். நீ செத்தவனை எழுப்பிட்டேங்கிறதுல புகழ் இல்லை. பிரைசஸ் என்ன? வாட் இஸ் தட் பிரைஸ்? நம்ம ஜனத்தை நேசிக்கிற ஆண்டவரே. இயேசு அப்படியே மயங்கிடுவார். அப்படியே மயங்கிடுவார். நம்ம ஜனத்தை நேசிக்கிறானா? ஏன்னா அவன் புறஜாதி. அவன் இஸ்ரவேலன் கிடையாது. அவன் யூதன் கிடையாது. யூத மக்களுக்காக அவர் ஆலயத்தை கட்டி கொடுக்கிற ஆண்டவரே. ஜாதி மத பேதம் பார்க்காம அன்பு செலுத்துகிறதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? அதுல தான் புகழ் இருக்கிறது. அதுதான் புகழ். புகழ் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்க. போகட்டும். மனப்பூர்வமான மன்னிப்பு என்றால் என்ன? அந்த மனப்பூர்வமான மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? How to get it? நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டாம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. உன் இருதயத்துல no stagnation, no settlement. That it should not settle in your heart. If bitterness is being settled in your heart, you will be defiled. கசப்பு உன் இருதயத்தில் தங்கிருச்சுதுன்னா நீ கரப்பட்டு போயிடுவ. உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய சரீரம் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வாட் இஸ் த லவ் ஆஃப் கிரைஸ்ட்? அந்த இருதயத்தில் கசப்பு கிடையாது. அந்த இருதயத்தில் வெறுப்பு கிடையாது, கோபம் கிடையாது. எல்லா துர்க்குணத்தையும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவர்
மன்னியுங்கள். நல்ல கவனிங்க. நீ மன்னிக்கிற சுபாவம் உனக்குள்ள வரணும்னா முதல்ல கசப்பை எடுத்து வெளியே வீசு. அதை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தீன்னா மன்னிக்க முடியாது. ரிமூவ் இட். கோபத்தை தூக்கி வீசு. டோன்ட் கீப் இட் இன்சைட். உன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் உன்னை கோபப்படுத்ததான் நடக்கும், உன்னை எரிச்சல் ஊட்டதான் நடக்கும். எப்படி உன்னை வெறுப்படைய செய்யணுமோ அதுதான் நடக்கும். நீ இதை தூக்கி நீ வெளியே வீசாம எல்லாம் உள்ள வந்துடும் நினைக்காதீங்க. When if you do have the characters of Ephesians 4:31, எபேசியர் 4:31 குணாதிசயங்கள் உன் இருதயத்துக்குள்ள வச்சுட்டு நீ எந்த கிறிஸ்துவின் அன்பை நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீயா தூக்கி வீசலைனா ஆப்ஷன் அது. ஏன்னா நீ ரட்சிக்கப்பட்டவன். நீ ரட்சிக்கப்பட்ட ஒன்று அந்த காரியங்கள் எல்லாம் இருந்துதான் வெளியே கொண்டு வந்துட்டாரு. Even after salvation, if you keep bitterness, anger, wrath in your heart, ஆண்டவர் அப்படியே உன் இருதயத்தில் கையை விட்டு பிடுங்கி தூக்கி வீச மாட்டோம். நல்லா கவனிச்சுக்கணும். அது உன்னை விட்டு போகலாம், அவர் பிடுங்கிலாம் வீச மாட்டாரு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்தை கொண்டு போய் அக்கினியில பட்டது மாதிரி போடுவான். அவர் போடும் பொழுது நீ பிடுங்கி வீச வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் உன்னோட சேர்ந்த அந்த கசப்பும் வெறுப்பும் வெந்துடும். நீயும் உன்னோட சேர்ந்த கசப்பும் கோபமும் சேர்ந்து தான் வெந்துடும். அது மட்டும் வெந்துடும் நினைக்காது. ரெண்டும் சேர்ந்து வெந்து அது அழிஞ்சிரும். நீ புதுசாகி வெளியே வருவாய். நல்லா கவனிச்சுக்கிடலாம். எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஆப்ஷன். Salvation only is the option of Jesus. ரட்சிப்பு மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து வருகிறது. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாறித்தான் ஆகணும். அது மாறலைனா பாதை உண்டு. உடைப்பார், நொறுக்குவார், கண்ணீர் சிந்த வைப்பார். கடினமான பாதையா இருக்கும். எந்த மனுஷனும் உன்னை துன்பப்படுத்துறான்னு நினைக்கவே நினைக்காத. நீ தேவனால் துன்பப்படுத்தப்படுகிறாய். உன் புருஷன் அடிச்சுட்டான் பாலார்னு கன்னத்துல, சர்ன்னு கோவம் வருது. உனக்கு என்ன வருது? சர்ன்னு வருது. ஆனாலும் அடக்கிட்ட. அது பேரு சகிப்பு இல்லை. அது பேரு திரும்பி அடிப்பான். நீ என்னத்தான் அடக்கலாம், அடக்கிறது வரைக்கும் நீ அடிதான் வாங்குவ. உன் முகத்தில் ஒரு மாற்றம் இல்லாம வந்துருச்சுதுன்னா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். நல்லா கவனிச்சுக்கிடலாம். நீ வேலை பார்க்கிற very fashionable word. People are, they used to tell very fashionable word, I don't have any job satisfaction. Job satisfaction கிடையாது. நீ புடம்பிடப்படுறன்னு அர்த்தம்.
நீ என்ன செய்கிற? நீ புடமிடப்படுகிற. அந்த ஆஃபீஸில் உனக்கு நிம்மதியே இருக்காது, அந்த ஆஃபீஸில் உனக்கு சந்தோஷமே இருக்காது. ஏன் ஆஃபீஸுக்கு போகிறோம், ஏன் ஆஃபீஸுக்கு போகிறோங்கிற எண்ணம் இருக்கும். நீ புடமிடுகப்படுகிற. ஏன்னா நீ கற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் எந்த கோணத்தில், எந்த ரூட்ல, எந்த முறையில், எந்த வழியில உன்னை புடமிடுவார்னு தெரியாது. It differs from person to person. நபருக்கு நபர் வித்தியாசப்படும். நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நடத்துற பாதை வேற, அவர் சொல்ற அனுபவம் வேற. இப்படி நடன்னு சொல்லி உன்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றார், இப்படி நட, இப்படி நடன்னு சொல்றாரா, நீ அப்படி நடக்கக்கூடிய ஆள் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோ. நீ அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆண்டவர் உன்னை பார்த்து நீ இப்படி நட, நீ அதிகம் பேசாதன்னு சொல்றாரு, நீ அதிகம் கோபப்படாதன்னு சொல்றாரு. அப்படி சொல்றாருன்னு சொன்னா நீ அப்படி நடக்கக்கூடியவன் இல்லை, அதனால தான் சொல்றார். நீ அப்படி நடக்கக்கூடியவனா இருந்தா சொல்ல மாட்டார், உன்னை அந்த பாதையில நடத்துவார். நீ எப்படி நடக்கணும்னு அவர் விரும்புகிறாரோ அந்த பாதையில நடத்துவார். நல்லா கவனிச்சுக்கிறேன். அந்த பாதையில நடத்தும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். சொல்ல மாட்டாரு, சொல்ல மாட்டாரு, நடத்துவாரு. புரிஞ்சுக்கிறேன்னா, அதை புரிஞ்சுக்கிறேன்னா. ஏன்னா அப்படி நடத்தும் பொழுது நீ கற்றுக்கொள்ளுவாய் என்று ஆண்டவருக்கு தெரியும். நீ கற்றுக்கொள்ளுவாய். என்ன சொன்னாலும் நீ கற்றுக்கொள்ள மாட்டேன்னு தெரிஞ்சாதான் இப்படி நட, இப்படி நட, இப்படி நடன்னு சொல்லி கொடுப்பாரு. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். என கருமையான தேவஜனமே, நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நடத்துகிற பாதை, இந்த மனப்பூர்வமான மன்னிப்பு. முதல்ல உனக்குள்ள இருக்கிற கோபம், கசப்பு, வெறுப்பு, நீ 10 வருஷத்துக்கு முன்னால் நான் இப்படி நடந்தேன்னு சொல்ற, 10 வருஷம் போனதுக்கு அப்புறம் நீ அப்படி நடந்தினா இந்த கேப், இந்த 10 வருஷ கேப்ல உன்ட எந்த மாற்றமும் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் விரும்புகிறது எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பின் சுபாவத்தை விரும்புகிறார். கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. என்னது? நீடிய பொறுமையும் தரித்து, அது உன் கையில தான் இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாம் நான் உனக்கு தர்றேன், நீ மண்ணின்னு சொல்லல. அவர் இந்த கசப்பை வெளியே தூக்கி போட்டுட்டு நீடிய பொறுமையை உள்ள கொண்டு வா. உன் கோபத்தை வெளியே தூக்கி வீசிட்டு சாந்தத்தை உள்ள கொண்டு வா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு கிறிஸ்துவின் அன்பை தாரும் நீ ஜெபிச்சிட்டியா, என்ன கிறிஸ்துவ போல மாத்தும் நீ ஜெபிச்சிட்டியா? போராட்டம் உண்டு, எதிர்க்கிறவங்க உண்டு, பேசுறவங்க உண்டு, தூஷிக்கிறவங்க உண்டு, பொய் குற்றம் சுமத்துறவர்கள் உண்டு. குற்றம் சுமத்துறது நான் உண்மையை சொல்லுவாங்க நினைக்காதீங்க, பொய் குற்றம் தான் சுமத்துவாங்க. உன் இருதயம் எல்லாம் உடையதான் செய்யும். அதை சகிக்கிறியா? நீ சகிக்கிறத அவர் பார்த்துட்டாருன்னா கிறிஸ்துவின் அன்பை கொடுக்க ஆரம்பிப்பாரு. The Lord will give it. The Lord will give it. It's a very big subject.
forgiveness wholeheartedly is not easy one. அது சாதாரணது இல்லை. அந்த அனுபவத்துக்குள்ள வரணும்னா நாம செத்துத்தான் ஆக வேண்டும். நீ சாகாம அந்த அனுபவத்துக்குள்ள வர முடியாது. வாசிப்போம் தொடர்ந்து. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். என்னது? நீ மன்னிக்கிற மன்னிப்புல அன்பு இருக்கணுங்கிறாரு. இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக்கோ. What does it mean? எதுவுமே நடக்காத மாதிரி நீ பேசுறியா? அதுதான் அன்பு. எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிறியா? அதுதான் பூர்ண சற்குணத்தின் கட்டாய். அப்படி நீ நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. அப்பொழுதுதான் தேவ சமாதானம் உங்க இருதயத்திலே ஆளும். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். என கருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில நீ காணப்படணும்னா உன் இருதயத்தில் சமாதானம் இருக்க வேண்டாம். இரண்டாவது 1 யோவான் 2:28 வாசிப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். நல்ல வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. நீ பரிசுத்தமா இருக்க நினைச்சிடுவேன். இப்ப உன் இருதயத்தில் மன்னிக்க முடியாத தன்மை அங்க வந்து சொல்லுவாரு. அங்க வந்து தான் சொல்லுவாரு. உள்ள போக முடியாதப்பா, உள்ள போக முடியாதப்பா, வெட்கப்பட்டு போயிருவேன். வெட்கப்பட்டு போகாம தைரியமா இருக்கணுமா? 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. நீ அன்புக்குள் வர வேண்டாம். அன்பு வேற, கிறிஸ்துவின் அன்பு வேற. அது யாருக்காவது தெரியுமா? உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்தில் அன்பாய் ஆதியில் ஆண்டவர் சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொன்னார். அந்த அன்பு வேற. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கட்டளையை சொல்றார் இந்த அன்புல. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இட்ஸ் a new commandment. நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல. அவர் எதிர்பார்க்கிறது, தேவன் எதிர்பார்க்கிற அன்பு பழைய ஏற்பாட்டின் அன்பல்ல, புதிய ஏற்பாட்டின் அன்பு. நல்லா கவனிச்சுக்கிறேன். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அன்றைக்கு எளிய அக்கினியை இறக்கிட்டான். 51 பேரா 102 பேர் சேர்த்துட்டான். இன்னைக்கு அதே தான் சொல்றானுங்க.
எலியா செஞ்சது மாத்திரம் செஞ்சிருட்டும் ஆண்டவரே, நீங்க இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள். உனக்குள்ள இருக்குது எலியாவின் ஆவி இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ஆவி. அப்படின்னா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் அதனால் எல்லாரும் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். Only then you are called as Christians. கிறிஸ்துவின் அன்பிலே தான் சீஷத்துவமே இருக்கிறது. அப்படின்னா இந்த அன்பு இல்லைன்னா நமக்குள்ள என்ன காரியம் எல்லாம் இருக்குது? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ரட்சிக்கப்படலங்கிறது என்ன சொல்றாரு? அதனால தான் சொன்னேன், கிறிஸ்து உனக்குள்ள வந்த உடனே அந்த அன்பு வரணும். தெளிவாய் ஆவியானவர் விளக்கி கொடுத்தார். அன்புள்ளவர் உன் இருதயத்தில் வாசமா இருந்தா உனக்கு அன்பு இருந்துதான். நீ தேவனால் பிறந்திருக்கிறேங்கிறத உன் அன்புல தான் காட்ட முடியும், அற்புதத்தில் இல்லை. அன்புதான், அன்புதான் ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அன்பு இல்லாதவன் தேவனால் பிறந்தவன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளை தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு, அவர்கள் மாமிஷத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர். 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம். நான் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, மரணத்தை விட்டு நீங்க வெளியே வந்தாச்சு. இப்ப நம்ம ஜீவனுள்ளவர்கள். லைஃப் வாசிப்போம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அன்பு இல்லைன்னா அவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான், ரட்சிப்பு இல்லை. 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். உன் இருதயத்துக்குள்ள கசப்பு, பகை, வெறுப்பு, கோபம் மனுஷ கொலைபாதகன். மனுஷன் கொலைபாதகன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அன்பு இல்லைன்னா வேதம் என்ன சொல்லுது? பரலோகம் கிடையாது ஐயா. வாசிப்போம். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அன்பு இல்லைன்னா நித்திய ஜீவன் இல்லை. 1 யோவான் 2வது அதிகாரம் 9ல இருந்து வாசிக்க கேட்போம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறவன்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பு இல்லைனா இருளதா இருக்கான். 11வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து, தன் சகோதரனை இருதயத்துல கசப்பு, இருதயத்துல பகை, அவன் இருளிலே இருந்து இருளிலே
நடக்கிறான். இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். எங்க போறனே அவனுக்கு தெரியாது. அதனாலதான் இடறான், அதனாலதான் தடுமாறுறான். 10வது வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. அன்புலதான் வெளிச்சமே இருக்குங்கிறார் ஆண்டவர். யூ ஆர் இன் த லைட். நீ ஒளியில் இருக்கிறாய். யூ ஆர் த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொன்னார். அன்புதான். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன் ஆண்டவர் இத்தனை வசனத்தை வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார்? அது நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லும் வழி. பகைக்கிறவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். பகைக்கிறவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை. பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான். பகைப்பதினால் இத்தனை விதமான மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் இருப்பதினால் பிசாசு இருதயத்துக்குள்ள கசப்பு, விரோதம், பகை, கோபம், வைராக்கியம் எல்லாவற்றையும் போடுகிறான். விதைச்சிருவான். அதை உள்ள விதைச்சிருவான். எல்லாரும் அன்புல வந்தவங்க கிடையாது. ஆனா அவர் நடத்துவாரு. அன்பை பெற்றுக்கொள்ளலாம். பரிசுத்தத்தின் பாதை கடினமே கிடையாது. என்னை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்தி இருக்கிறாரு. அது கடினமே கிடையாது. பரிசுத்தம் உள்ள அவர் நமக்குள்ள வந்து அந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறாரு. ஆனா அன்பு ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நம்ம பரிசுத்தமா இருக்கணுங்கிறார். அந்த பரிசுத்தத்தை கொடுப்பார். ஆனா அந்த அன்புக்காக அவர் அறையப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, ரத்தம் சிந்தினாரு. அதன் மூலத்தான் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரு. அந்த அன்பை நீ பெற்றுக்கொள்ள உடைக்கப்படுவாய், நொறுக்கப்படுவாய். ஃபர்னஸ் சூளைக்குள்ள தூக்கி போடுவார். அதுல இருந்து நீ வெளியே வரும் பொழுது கிறிஸ்துவை தரித்து கொண்டு வருவாய். மேலும் விவரங்களுக்கு வானத்தின் வாசல் சபை 15/4 கடப்பாரோட், மாதனாங்குப்பம், சென்னை 99. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9380277728 9840947611 மற்றும் 0442686235. Watch our live program on every Sundays at www.joffreyministries.org. Message and prayer will be given by Pastor Dr. PCJ Joffrey. Our morning church service will start from 9 a.m. to 11 a.m. Our deliverance and healing service will be at 1:30 p.m. and our fire anointing service will be at 6 p.m. in the evening. Pastor Dr. PCJ Joffrey will deliver the God's message and pray for the people who are attacked by the demon forces, witchcraft, and pray for the blessings of all. Our website www.joffreyministries.org. Live on every Sunday